ஒருமுறை பார்வதி தேவி சிவனிடம் என்னுடன் போட்டி நடனம் ஆடி பாருங்கள் என சவால் விட்டாள். சிவனும் சம்மதித்தார். இந்த போட்டி நடனத்திற்கு நாரதர் யாழை இசைத்தார். மகாவிஷ்ணு மத்தளம் கொட்டினார். நந்திய பெருமாள் தாளமிட்டார். பிரம்மா ஜதி சொல்ல தொடங்கினார். சரஸ்வதி வீணையை மீட்டினாள். ருத்ரன் நாதஸ்வரம் வாசித்தார். வெற்றி யாருக்கு என்று புரியாத நிலையில் அனைவரும் சிவதாண்டவத்தையும் பார்வதி ஆட்டத்தையும் கண்டுகளித்தனர். இந்த நாட்டியத்தில் பார்வதி சுழன்றாடினாள். பார்வதியின் கால் சலங்கை கீழே விழுந்தது. ஆடல் அரசன் தன் காதில் இருந்த ஒரு குண்டலத்தை கீழே விழச் செய்தார். பார்வதி சதங்கையை சரிசெய்து சிவபெருமானின் செயல்களை கூர்ந்து கவனித்தாள். பின்னர் நடராஜன் தனது வலது காலை தூக்கி இடது காதை தொட்டார். ஆனால் பார்வதி தேவியால் இயலவில்லை. தள்ளாடி கீழே விழுந்து மயக்க நிலையை அடைந்து தோல்வியுற்றாள். திருமால், பிரம்மன், இந்திரன் நடுவர்களாக இருந்து பார்வதி தோல்வியுற்றதாக தீர்ப்பு வழங்கினார்கள். किशोर चंद्र